الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وإن التقوى رسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل للمؤمنين يغضوا من أبصارهم ويحفظوا فروجهم ذلك أزكى لهم إن الله خبير بما يصنعون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إياكم والدخول على النساء أو كما قال صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவை போற்றுகின்றேன், புகழுகின்றேன். அந்த அல்லாஹுடைய பெயர் நாமம் கூறிய இந்த பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் என் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுபவம் பெற்றாது தமது வாழ்வினை பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், சாபிஊன்கள், தபஉ சாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. எல்லோ ஒரு நாள் இவ்வுலகம் அணிந்ததற்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கூலியான கிடைக்கப்பெறுமாம் என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ்வினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அவனது மாளிகையிலே நேர காலத்துடன் வந்திருக்கக்கூடிய அன்பர்களே, நண்பர்களே, அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியே இருக்கின்ற போதும், உள்ளூரில் இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும், தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும், இரகசியமாகவும் பரகசியமாகவும், அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற கட்டங்களிலும் சோர்வான சங்கடமான கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு செகண்டையும் நகரத்து மாறி எனக்கும் உங்களுக்கும் வசியத்து பண்ணிக் கொள்கிறேன். எனவே அல்லாஹ்வே இந்த உலகத்திலே பயந்து நாளைய மறுமையினாலே மேலான முத்தமிழுடைய கூட்டத்திலே இறைவன் எங்களை சேர்த்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கூலியாக தந்து எமக்கு இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, வயோதிபர்களே, வாலிபர்களே, வர இருக்கின்ற நண்பர்களே, இன்றைய குத்பாவிலே எங்களோடு மிக முக்கியமான 2 விடயங்களை பேசலாம் என நினைக்கிறேன். அரை மனசியானத்திற்குள் மிக முக்கியமான சில விடயங்களை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்வது கால
தேவையாக இருக்கிறது. அதிலே ஒன்று மஹரம் பேணுவதன் அவசியம். இரண்டாவது எங்களுக்கு தெரியும் மழை காலம். அநியாயமாக சில உயிர்கள் டெங்கு போன்ற உயிர்கொள்ளி நோய்களால் இன்று காவு கொள்ளப்படுகின்ற ஒரு சூழ்நிலை. எனவே மஹரம் பேணுவதன் அவசியம் என்பதையும் பேசிவிட்டு நேரம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் டெங்கு நோயிலிருந்து எம்மை பாதுகாக்க சுகாதார சில வழிகாட்டல்களை இஸ்லாம் எப்படி வழங்கி இருக்கிறது, வைத்தியம் சம்பந்தமாக, பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் சம்பந்தமாக இஸ்லாத்துடைய வழிகாட்டல் போன்றவைகளையும் குறுகிய நேரத்திற்குள் முடியுமாக இருந்தால் அதையும் பார்த்துக் கொள்வோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரிகளே, முதலாவது பகுதி மஹ்ரம். இஸ்லாத்திலே மஹ்ரம் ஒன்று இருக்கிறது, அஜ்னபி ஒன்று இருக்கிறது. மஹ்ரம் என்று சொன்னால் திருமணம், ஒரு முஸ்லிம் திருமணம் முடிக்க ஆகுமான உறவு முறையை அஜ்னபி என்றும், இஸ்லாம் திருமணம் முடிக்க தடை செய்திருக்கின்ற ஒரு உறவு முறையை மஹரம் என்றும் குறிப்பாக சுருக்கமாக சொல்லலாம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மஹரம் பேணுவதனுடைய அவசியத்தை பேசுவதற்கு முன்னால் இஸ்லாம் ஒழுக்கத்துக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்பதை நாம் பார்ப்பது மிக அவசியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு வெட்கமில்லை என்றால் நீங்கள் நினைத்ததை செய்து கொள்ளுங்கள் என்றார்கள். எனவே கண்ணியமானவர்கள், இஸ்லாம் மார்க்கத்திலே மிக முக்கியமான ஒரு பகுதிதான் வெட்கம். ஈமானின் ஒரு பகுதிதான் வெட்கம். வெட்கம் இல்லை என்றால் இந்த மனிதத்தில் இருக்கின்ற மரியாதை, கண்ணியம், ஒழுக்கம் அப்படியே மெல்ல மெல்ல கலந்து போய்விடுகிறது. இந்த உலகத்திலே மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் உள்ள வித்தியாசமே ஒழுக்கம் தான். ஐயவுக்கும் ஆறறிவுக்கும் உள்ள வித்தியாசம் கண்ணியமானவர்களே, ஆடை கலாச்சாரம் என்ற ஒன்றை அல்லாஹ் இந்த மனித குலத்துக்கு தான் கொடுத்திருக்கிறார். எங்கேயாவது போய் பாருங்க, நாய் உடுப்புடுப்பதற்கிறதா இல்லை. எங்கேயாவது போய் பாருங்க, யானை உடுப்புடுக்கின்ற கலாச்சாரம் இருக்குதா இல்லை. ஏனைய மிருகங்களை எடுத்து பாருங்கள், கண்ணியமான அப்படி ஒரு கலாச்சாரம் கிடையாது. ஆடை என்பது அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறான். இந்த ஆடை, பெண்களுடைய ஆடை, ஆண்களுடைய ஆடை, கண்ணியமானவர்களே, இது சம்பந்தமாக குர்ஆன் ஏராளமாக பேசியிருக்கிறது. முந்தானியை பற்றி பேசியிருக்கிறது. மறைவாக இருக்கின்ற அந்த சூழ்நிலைகளில் இருக்கின்ற பாதுகாப்பை எல்லாம் பேசியிருக்கிறது. என் அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒழுக்கம் என்பது இன்றி அமையாத ஒன்றாகும். இஸ்லாத்தின் விசேட அம்சங்களில் ஒன்றும் ஒழுக்கம் தான். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, மனிதனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள வேறுபாடு இந்த ஒழுக்கம். ஒழுக்கம் இல்லாத மனிதன் மிருகத்தை விடவும் கேவலமானவனாக மாறியிருக்கிறான். அது எப்படி என்று கேட்கலாம். கண்ணியமானவர்களே, ஒரு அழுக்கை, ஒரு ஜராவையான, ஒரு அழுக்கான, அசிங்கமான ஒரு விடயத்தை செய்வதற்கு ஒரு முறை இருக்கிறது. அந்த முறை பிரகாரம் தான் மிருகங்கள் அந்த அசிங்கமான அந்த விடயங்களை செய்து கொண்டிருக்கும். குறிப்பிட்ட இனத்தோடு, குறிப்பிட்ட இடத்திலே, குறிப்பிட்ட ஒரு அந்த இனத்தோடு தான் அந்த சில காரியங்களை செய்து கொண்டிருக்குமானால், ஒழுக்கம் இல்லாத மனிதன் இருக்கிறானே, இந்த மிருகத்தை விடவும் கேவலமானவன். ஒரு பாவத்தை எந்த முறையிலே செய்ய முடியுமோ, எங்கெங்கு சென்றும் செய்ய முடியுமோ, யார் யாரோடு எப்படி செய்ய முடியுமோ, எல்லா அமைப்புகளிலும் அந்த பாவத்தை செய்யக்கூடியவனாக மனிதன் மாறிவிடுகிறான். இதனால் ஒழுக்கம் இல்லாத போது, ஒழுக்கம் கலட்டப்பட்டால் மனிதன் மிருகத்தை விடவும் கேவலமான வாழ்க்கையாக மாறிவிடுகிறான். அவன் அந்த வீட்டிலே மதுபானத்தை அருந்திவிட்டால் ஒழுக்கம் அங்கே இல்லாமல் போகிறது. அங்கே வீட்டிலே வந்து தூங்கினால் பக்கத்திலே தூங்குவது தன்னுடைய மனைவியா, பக்கத்திலே தூங்குவது தன்னுடைய தாயா, பக்கத்திலே தூங்குவது தன்னுடைய சகோதரியா, பக்கத்திலே தூங்கியது என்னுடைய மகளா என்பதை கூட அந்த மனிதன் மறந்து விடுவான். ஒழுக்கம் கலட்டப்பட்டதால் மாணவர்களே. எனவே மிருகத்துக்கும் மனிதனுக்கும் உள்ள அந்த வேறுபாடு ஒழுக்கம். எனவே அந்த ஒழுக்கத்தை பேணுவது இன்றி அமையாத ஒன்றாக இருக்கிறது.
எனவே கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈயாக்கும் வத்துகூல அலல் நிஸா, பெண்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே நீங்கள் நுழைவதை, பெண்களோடு தனித்திருப்பதை உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது அஜ்னபி மஹ்ரமியுடைய முக்கியத்துவத்தை நமக்கு எடுத்து எம்பியிருக்கிறார்கள். பரிசுத்த அல் குர்ஆனிலும் அல்லாஹ் இந்த உறவை யார் யார் எங்களுக்கு திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்டவர்கள், யார் யாரோடு நாங்கள் பயணம் செய்யலாம், மதுரமானவர்களோடு தான் ஒரு மனிதன் பயணம் செல்ல வேண்டும். விதிவிலக்காக பக்கத்திலே உள்ள ஒரு கடைக்கு போகிறோம் அல்லது பக்கத்திலே உள்ள ஒரு வீட்டுக்கு போகிறார் ஒரு பெண், பரவாயில்லை. ஒரு பிரயாணம் என்ற ஒரு அளவுகோல் இருக்கிறது. அந்த பிரயாணம் என்ற ஒரு அளவுகோல் வந்து விட்டால் அங்கே ஒரு பெண்ணுக்கு தனித்து பயணம் செய்ய முடியாது. அங்கே மகரமான உறவு அங்கே தேவைப்படுகிறது. எனவே அதைத்தான் குர்ஆன் பேசியிருக்கிறது. மகரமானவர்கள் யார் என்பதை குர்ஆன் தெளிவாக பேசியிருக்கிறது. சூரத்துன் நிஸா 24ஆம் ஆயத் அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான், ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் வ பனாத்துக்கும் வ அஹவாத்துக்கும் வ அம்மாத்துக்கும் வ காலாத்துக்கும் வ பனாத்துல் அஃபி வ பனாத்துல் உஹ்தி. அல்லாஹ் தொடர்ந்து அந்த குர்ஆனுடைய ஆயத்திலே எங்களுக்கு திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்டவர்கள் யார் யார் என்பதை அல்லாஹ் அடையாளப்படுத்துகின்றான். அதிலே முதலாவது உம்மஹாத்துக்கும், உங்களுடைய தாய்மார்கள் திருமணம் முடிக்க ஹராம். இரண்டாவது வபனாத்துக்கும், உங்களுடைய பெண் மக்கள், உங்களுடைய குழந்தைகள். மூன்றாவது சகோதரி, அதாவது சகோதரிகள், உங்களுடைய உடன் பிறந்த சகோதரிகள். நான்காவது உங்கள் தந்தையின் சகோதரிகள் பிள்ளைகள். ஐந்தாவது உங்கள் தாயின் சகோதரிகள். ஆறாவது உங்கள் சகோதரரின் புதல்வர்கள் பிள்ளைகள். ஏழாவது உங்கள் சகோதரியின் பிள்ளைகள். எட்டாவது உங்களுக்கு பாலூட்டிய செவிலி தாய்மார்கள். ஒன்பதாவது உங்கள் பால்குடி சகோதரிகள். பத்தாவது உங்கள் மனைவியரின் தாய்மார்கள் மாமிமார்கள். 11வது உங்கள் மகன்களின் மனைவியர், அதாவது மருமகள்கள் என்று சொல்வோம். இப்படி மிக முக்கியமான சில விடயங்களை குர்ஆன் பேசியிருக்கிறது. இவை மிக முக்கியமாக என்னுடைய புழக்கத்திலே இருக்கின்றவர்கள். இத்தகையவர்களை இஸ்லாம் எங்களுக்கு திருமணம் முடிக்க ஹராமாக்கியிருக்கிறது. இவர்கள் மகரமானவர்கள் என்று குர்ஆன் பேசியிருக்கிறது. இவர்கள் அல்லாதவர்களை அஜ்னபி என்று இஸ்லாம் அழைக்கிறது. அவர்களோடு தனித்திருக்க கூடாது, அவர்களோடு பயணம் செய்யக்கூடாது, அவர்களோடு மிக முக்கியமாக, அதாவது எங்களுடைய ஒழுக்கத்தை பாதகத்திலே போட்டுவிடக்கூடிய, எங்களுடைய வாழ்க்கையிலே விளையாடக்கூடிய சில விடயங்களை நாங்கள் கதைத்து விடக்கூடாது. இன்று சர்வ சாதாரணமாக சிலர் கதைப்பார்கள். கண்ணியமானவர்களே, எங்களுக்கு முடியமான கேள்விகளைத்தான் நாங்கள் ஒரு பெண்ணிடத்திலே அல்லது வேறு யாரிடத்திலே கேட்பதாக இருந்தால் கேட்க வேண்டும். சிலர் அனாவசியமாக சிலர் பேசுவார். நீங்கள் என்ன மெலிந்திருக்கிறீர்கள், நீங்கள் என்ன கொடுத்திருக்கிறீர்கள், நீங்கள் என்ன அழகாக இருக்கிறீர்கள், இன்றைக்கு புதிய ஆடை உடுத்திருக்கிறீர்கள். கண்ணியமானவர்கள், இதெல்லாம் அனாவசியமான கேள்விகள், ஒழுக்கத்திலே கை வைக்கக்கூடிய கேள்விகள். என இப்படியான கேள்விகளை நீங்கள் உங்களுடைய மகரமானவரிடத்திலே கேளுங்கள், உங்களுடைய மனைவிடத்திலே கேளுங்கள், உங்கள் பிள்ளைகளிடத்திலே கேளுங்கள், சகோதரத்திலே கேளுங்கள். அன்பானதற்கு அப்பால் நாங்கள் இதிலே தலையிடுவோம் என்றால், இந்த விடயத்திலே கரிசனை காட்டுவோம் என்றால், அது நிச்சயமாக ஒரு ஆபத்திலே கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்திலே சொல்கிறான், முஃமினான ஆண்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான், குல்லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபதூ ஃபுரூஜஹும் ذلك أزكى لهم إن الله خبير بما يصنعون. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது முஃமினான ஆண்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான். முஃமினான ஆண்களே, உங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய பார்வையை காத்துக் கொள்ளுங்கள்.
உங்களுடைய மறைவான இடங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு சிறந்தது, அதுதான் உங்களுக்கு தூய்மையானது, நல்லது என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு, நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விடயங்களையும் அறிந்து கொண்டிருக்கிறான். அவன் சூழ்ந்து அறியக்கூடிய ரப்பு என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய பார்வைகளை முக்கியமாக நாங்கள் தாழ்த்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆண்களும் தான் பெண்களும் தான் சர்வ சாதாரணமாக பேசி பழகுகின்ற பழக்கம், சர்வ சாதாரணமாக பஜாறுகளில் பேசுகின்ற பழக்கம், சர்வ சாதாரணமாக கடை தெருக்களிலே, சர்வ சாதாரணமாக திருமண வீடுகளிலே, சர்வ சாதாரணமாக ஜனாசா வீட்டுகளிலே, சர்வ சாதாரணமாக பயணங்கள் போகின்ற போது கதைத்துக் கொள்கின்ற பல காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாம் இதை தடை செய்திருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஹ்ரம் என்பது மிக முக்கியமானது. அது பஜார்ல மாத்திரமில்ல, அது கடையில மாத்திரமில்ல, வீட்டுக்குள்ளேயும் அந்த மஹ்ரம் பேணப்படுவதற்கான. இன்று எம்மிலே பலர் விலகிக் கொண்டிருக்கிறார்கள். மைனியோடு அல்லது மச்சியோடு கதைப்பதுதான் கூடாது என்று அதே சந்தர்ப்பத்திலே கதைக்க கூடாத மைனியோடு கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கதைக்க வேண்டிய தன்னுடைய மாமியோடு தன்னுடைய மனைவியுடைய தாயோடு கதைக்காமல் இருக்கிறார்கள். அவரிடத்திலே வெட்கமாக நடக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, யார் அஜ்னபியோ அதை மஹ்ரமாகவும், யார் மஹ்ரமோ அதை அஜ்னபியாகவும் இல்லையே சில சமூகத்திலே சிலர் விலகிக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் மனைவியரின் தாய்மார்கள் உங்களுக்கு மஹ்ரமானவர்கள். அவர்களை திருமணம் முடிக்க முடியாது. நீங்கள் எங்கள் பயணம் போகிருந்தால் அவர்களோடு பயணம் செய்யலாம் என்பதையும் இஸ்லாம் சொல்லி காட்டிருக்கிறது, தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஹ்ரமான ஒரு துணை இல்லாமல் உங்களுடைய ஆணும் பெண்ணும் இருவர் தனித்திருக்க வேண்டாம் என்றார்கள். அப்படி தனித்திருந்தால் மூன்றாம் நபராக அந்த இடத்துக்கு ஷைத்தான் வந்து விடுவான், ஷைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே விளையாடி விடுவான் என்ற கருத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவது ஷைத்தான் இருப்பான் என்ற செய்தியும் ஸல்லல்லாஹு சொல்கிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி இன்னொரு மதத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற போது ஒரு நபித்தோழர் கேட்கிறார், கணவனுடைய சகோதரனுமா என்று கேட்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவனுடைய சகோதரன், அதாவது மச்சான் என்று சொல்வோம், அந்த கணவனுடைய சகோதரன் உங்களுக்கு மச்சான் என்று சொல்லக்கூடிய அந்த பெண் மக்களுக்கு அவர்கள் மரணத்தை போன்று பயப்படக்கூடியவர்கள். கண்ணியமான அல்லாஹ்வினாலே அந்த அளவு பயங்கரமானது. அந்த அளவு ஏனையவர்களை விடவும் இந்த உறவு அவசரமாக பாவத்திலே செல்லக்கூடிய உறவு என்பதற்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தை கொண்டு பயப்படக்கூடிய ஒன்று என்பதாக விளங்கப்படுத்தினார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு எங்களை பெண் மக்களை பார்த்தால் சர்வ சாதாரணமாக வீட்டிலே குடும்ப உறவுகளோடு மதுரம் பேணுவது கிடையாது. வீட்டுக்கு வர மீன் வியாபாரியோடு கலைத்துக் கொண்டிருப்பார்கள், வீட்டுக்கு வர கீரை வியாபாரியோடு கலைத்துக் கொண்டிருப்பார்கள், லைட் பில் எழுதக்கூடியவர்கள், தண்ணி பில் எழுதக்கூடியவர்கள், இன்னொரு தேவைகளுக்காக வீட்டின் பக்கமாக வந்து பயணம் செய்யக்கூடியவர்களும் சர்வ சாதாரணமாக கலைத்துக் கொண்டிருப்பார்கள். இன்னும் சில பெண் மக்களை இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், தலை முடிகளை மூடிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் நெஞ்சுக்கு மேற்பட்ட இந்த பகுதிகளை சிலர் திறந்து கொண்டிருப்பார்கள். சிலர் நெஞ்சுடைய பகுதிகளை மறைத்தாலும் தலைகளை திறந்து கொண்டிருப்பார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சில தாய்மார்களை பார்த்தால் மறைக்க வேண்டிய சில பகுதிகளை மறைத்துக் கொண்டிருப்பார்கள். இன்னும் சில தாய்மார்கள் இந்த உலகத்திலே வாழுகின்றார்கள், முழுமையான ஆடைதான், ஆனால் அந்த ஆடை இறுக்கமான ஆடையாக அணிந்து உள்ளே உள்ள மறைவான இடங்களின் வழியிலே தெரியக்கூடிய அளவுக்கு ஸல்லல்லாஹு எச்சரித்த ஆடையாக அந்த ஆடைகளையும் அணிவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஆடைகளையும் அணிந்தவர்களாக ஆண்களை தங்கள் பக்கம் இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பாருங்கள். காசியாத்துன் ஆரியாத்துன் முமீலாத்துன் மாயிலாத்துன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கம் போகாத சில கூட்டங்களை ஸல்லல்லாஹு சொல்லுகிற போது அதிலே பெண்கள் இருக்கிறார்கள். அந்த பெண்களிலே ஒரு சாரார் எப்படி தெரியுமா, ஆடை உடுத்திருக்கிறார்கள், முழுமையான ஆடை குறைவு கிடையாது. காசியாத்துன் ஆரியாத்துன், ஆடை உடுத்தும் அந்த ஆடையினால் பிரயோஜனம் கிடையாது. ஆடை உடுத்தும் அந்த ஆடையினால் அவுரத்துகள் மறைந்தது கிடையாது. ஆடை உடுத்தும் அந்த ஆடைகளால் அந்நியருடைய பார்வையிலிருந்து தன்னை பாதுகாத்தது கிடையாது. அது மாத்திரமல்ல, அந்த ஆடை உடுத்தும் நிர்வாணியாக
இவர்கள் ஆண்களின் பக்கம் சாய்ந்து கொள்வார்கள். இவர்களுடைய இந்த நடத்தையால், இந்த ஆடை இறுக்கமாக அடைந்திருப்பதால், ஆடை உடுத்து நிர்வாணமாக காட்சியளிப்பதால் ஆண்களை இவர்களின் பக்கம் சாய்த்து கொள்வார்கள். பத்தினியான ஆண்கள் கூட இவர்களுடைய நடத்தைகளால் இங்கே சாய்ந்து பாவங்களை விடக்கூடிய கட்டம். கண்ணியமானவர்கள் இப்படி ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த பெண்கள் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்று மாத்திரம் சொல்லவில்லை, சுவர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர மாட்டார்கள். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாமும் நீங்களும் சுவர்க்கத்தை இலட்சியமாக கொண்டுதான் இந்த உலகத்திலே வாழ்கிறோம். அப்படியான ஒரு சுவர்க்கம் எங்களுக்கு இல்லாமல் போய்விட்டால், அப்படியான ஒரு சுவர்க்கம் எங்களுடைய குடும்பத்துக்கு இல்லாமல் போய்விட்டால், அப்படியான ஒரு சுவர்க்கம் எங்களுடைய தாய்மார், எங்களுடைய மனைவிமார், எங்களுடைய பிள்ளைகளுக்கு இல்லாமல் போய்விட்டால், அதை விட மிகப்பெரிய ஒரு கைசேதம் வேறு என்ன இருக்க முடியும்? எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயத்திலே கூடுதலாக கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு சில இடங்களை நாங்க பார்க்கிறோம், மௌத்தா போன ஜனாதாவா கூட, அது பெண் ஜனாதாவாக இருக்கலாம், ஆண் ஜனாதாவாக இருக்கலாம். ஆண் ஜனாதாவாக இருந்தா பெண்கள் எல்லாரும் போய் பார்ப்பாங்க. அதே போல பெண் ஜனாதாவாக இருந்தாலும் எப்படி ஆண்கள் போய் பார்ப்பதை போல, அதே போல அதுக்கு மாற்றமாக இருந்தாலும் எல்லோரும் போய் பார்க்கின்ற ஒரு நிகழ்வு நறுவ சாதாரணமாக கொண்டிருக்கிறார். சிலர் சொல்லுவார்கள், வாழும் போதுதானே ஒண்ணுமே பேண இல்லை, இப்போது எங்க பேண போறீங்க, திரும்ப காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. மௌத்தா போனதுக்கு பின்னால கூட நீங்க அந்த மதுரம் அஜ்னபியை பேணி நடந்து கொள்ளும் கண்ணியமானவர்களே, மௌத்துக்கு முன்னாலும் வாழ்ந்து கொள்ளும் கண்ணியமானவர்களே. இன்னைக்கு சிலர் சொல்லுவார்கள், என்னுடைய மனது தூய்மை, நாங்க பாவத்துக்கு போக மாட்டோம் என்று சிலர் தங்களை மாறும் தட்டி பேசுவார்கள். ஆனால் கண்ணியமானவர்களே, ஒவ்வொருவரும் ஆழமாக உள்ளத்துல பதிய வைங்க. எங்கட உடம்புல உள்ள உறுப்புகள், எங்கட உடம்பு அது வெளிநாட்டுகள் இருந்து சைனா ஜப்பான்ல இருந்து இறக்கப்பட்ட பார்த்து கிடையாது. இது அல்லாஹ் எங்களுக்கு தந்த உறுப்புகள், அல்லாஹ் படைத்த இந்த படைப்பு. அல்லாஹ்வே சொல்லுகின்றான், கண்ணியமானவர்களுக்கு உங்களுடைய பார்வையை தாத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய பார்வையை தாத்திக் கொள்ளுங்கள். ஏனைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லுகின்ற போது இன்னென்ன பாவங்களை செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆனால் விபச்சாரம் என்ற பாவத்தை அல்லாஹ் பேசுகின்ற போது வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். ஏனைய பாவங்களை செய்ய வேண்டாம் என்று சொன்ன அல்லாஹ் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று சொல்கின்றான். ஏன் காரணம் கண்ணியமானவர்களே, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்குகின்ற ஒன்றுதான் இந்த ஒழுக்கம் இல்லாமல் மகுரம் பேணாமல் நடந்து கொள்கின்ற நிகழ்வாக இருக்கிறது. பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் என்னுடைய உம்மத்தை. அன்பானவர்களே, எனவே இந்த உலகத்திலே வாழுகின்ற போது மிக முக்கியமாக மகுரமி அஜ்னமி உறவுகளை கண்டிப்பாக பேணிக் கொள்ளுங்கள். அப்படி பேணவில்லை என்றால் நிச்சயமாக இந்த வாழ்வியலை நாங்கள் பெரியதொரு தோல்வியை, பெரியதொரு நஷ்டத்தை நாங்கள் நிச்சயமாக அடைந்து கொள்வோம். அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். அடுத்து கண்ணியமானவர்களே, எங்களுடைய கலாச்சாரம் இன்று சீரழிந்து போவதற்கு மிக முக்கியமான காரணிகள்ல ஒன்றுதான் மொபைல் போன். அதை பற்றி தனியான பொதுவாகவே இருக்கிறது. கண்ணியம் என்றாலும் சுருக்கமாக சொல்லுகிறேன். இன்றைக்கு பாருங்க, ஸ்மார்ட் போன், பெரிய போன். கண்ணியமானவர்களை இன்றைக்கு யாரு அதிகமாக பாவிக்கிறார், ஆண்களா பெண்களா? எங்களுடைய சமூகத்தில் உள்ள பெண்களுக்கு தான் பெரிய மொபைல் போன்கள். கண்ணியமானவர்களே, நல்ல தெளிவான வீடியோ கால் பேசினா அல்லது போட்டோ கொண்டு எடுத்தா தெளிவாக இருக்கக்கூடிய போன் யாருடைய கையில் இருக்குது? கண்ணியமானவர்களே, ஒன்று எங்களுடைய தாயிடத்தில் இருக்கலாம், இல்ல எங்களுடைய சகோதரியுடைய கையில் இருக்கலாம், அல்லது எங்களுடைய மகளுடைய கையில் இருக்கலாம், அல்லது எங்களுடைய மனைவியுடைய கையில் இருக்கலாம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயத்துல கொஞ்சம் கூடுதல கவனம் எடுக்கும். எத்தனையோ பத்தினியான பெண்கள், கணவன் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார், கணவனை பார்த்து தான் மனைவி பேச ஆசைப்படுகிறார், முகத்தை பார்த்து பேசுவதற்காக எடுத்து கொடுத்த போல். ஆனால் அந்த மனைவி கணவனோடு மாத்திரம் பேசவில்லை, வேறு தொடர்புகளை ஏற்படுத்தி இறுதியாக பிள்ளைகளுக்கும் தாய் இல்லாமல், இறுதியாக தாப்பனுக்கு மனைவி இல்லாமல், அந்த ஊருக்கே, அதாவது அந்த குடும்பத்துக்கு அந்த பிள்ளை இல்லாமல் ஓடி போகின்ற எத்தனையோ நிகழ்வுகளை மிக தூரத்தில் அல்ல, அண்மையிலே எமது பகுதிகளிலே பார்க்கலாம் கண்ணியமானவர்களே. எனவே ஒழுக்க சீர்கேடுகளிலே மிக முக்கியமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரணம் தான் மொபைல் போனார்கள். சாதாரணமாக சிலர் இருக்கிறார்கள், சும்மா மிஸ்கோல் அடிப்பார்கள். பெண்களை நோம்பல் கடித்தா சும்மா மிஸ்கோல் அடிப்பார்கள். இன்னும் சில பகுதிகளில் சில சகோதரிக்காக அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும், அவருடைய மனங்களை மாற்ற வேண்டும். கண்ணியமானவர்களே, சில பெண்கள் என்ன செய்கிறார்கள்,
சில அந்த உடுப்பு குரூப்புகள்ல அல்லது ஆன்லைன்ல பொருட்கள் அழைப்பிக்கக்கூடிய குரூப்புகள்ல பெண்மணிகள் ஜாயின் ஆகி இருப்பாங்க. ஆனா என்ன செய்யறது, அந்த சில இடங்கள்ல மனைவி இடத்துல போன் இல்ல, சிலருடைய ஆண்களுடைய பேர் இருக்கு. என்ன செய்வார்கள், சில ஆண்கள் அந்த குரூப்ல போய் அந்த மனை அவரை கொடுத்திருக்கிற போன் அந்த குரூப்ல இந்த போன எக்ஸ்பர்ட் சொல்லி கொடுத்ததுக்கு பின்னால் அந்த குரூப்ல போய் பெண்களை நம்புறதுக்கு மெசேஜ் பண்றது, தப்பான நடத்தைகள்ல ஈடுபடுவதற்கு அனுமதி கேட்பது, இப்படியான வித்தியாசமான முறையில் அவரோட கட் பண்ணி கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியாக பத்தினியான எத்தனையோ பெண்களுடைய வாழ்க்கை இந்த குரூப்புகளால் இப்படியான சில நிகழ்வுகளால் நடந்திருக்கிறது கண்ணியமானவர்களே. எனவே எதை சொல்ல வருகிறேன் என்றால், மொபைல் போன் என்பது மிக பயங்கரமான ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும். டிவி இருக்குது, அது ஒரு வித்தியாசமானது, அது ஷெட்யூல் பண்ணப்பட்டது, ஒவ்வொரு நாளும் ஷெட்யூல் இருக்குது. அந்த ஷெட்யூல் பிரகாரம் தான், அட்டவணை பிரகாரம் தான் அது ஓடிக்கொண்டிருக்கு. இன்றைக்கு நியூஸ் போகும் 8 மணிக்கு, 8 மணிக்கு பின்னால நாடகம் போகும், அதுக்கு பின்னால இது பிரேக்கிங், அதாவது ஏதாவது நியூஸ், அப்படியே ஒரு ஷெட்யூலோட தான் அது ஓடிக்கொண்டிருக்கு. ஆனா மொபைல் போன் இருக்குது, அதுக்கு ஒரு ஷெட்யூல் கிடையாது, அதுக்கு ஒரு அட்டவணை கிடையாது. நல்ல ஒருத்தர கையில அது பாவிக்கப்பட்டா, அது கிடைத்தா அது நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படும். ஒரு கெட்ட ஒருத்தர கைக்கு அந்த மொபைல் போன் கிடைச்சிட்டா அவர் எதுக்கு அதை பயன்படுத்துவாரோ அதுக்கு இல்லாம அதை பயன்படுத்தும். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மொபைல் போன் சர்வசாதாரணமானது. எத்தனையோ பெண் மக்களுக்கு வந்த ஒரு மிஸ்கால், தவறி வந்த மிஸ்கால், பிள்ளைகளுக்கு தாயும் இல்லை, கணவனுக்கு மனைவியும் இல்லாம அந்த மனைவி அந்த பிள்ளை ஓடி போயிருக்கிற எத்தனையோ செய்திகளை பார்க்கிறோம். கண்ணியமானவர்கள், அது மாத்திரம் அல்ல, சிலர் போலியாக அன்பு காட்டி பெண்களுடைய, அதாவது பயங்கரமான முறையில அவர்களோட ஆபாசமான முறை சில தொடர்புகளை ஏற்படுத்தி அந்த போட்டோக்களை அந்த வீடியோக்களை வைத்து இதை அப்படி இணையத்திலே பகிர்வேன், இதை நான் உங்களை கேவலப்படுத்துவேன், எனக்கு பணம் தர வேண்டும், இப்படி செய்ய வேண்டும், நகையை தர வேண்டும் என்று எத்தனையோ பெண்களை அச்சுறுத்தி சில பெண்களுடைய நகைகளை பறித்து, சில பெண்களுடைய பணங்களை சூறையாடி, இன்னும் சில பெண்களுடைய மானத்திலே விளையாடி, கனிமணி சில பெண்கள் ஒன்றும் தெரியாமல் அவரும் நம்பி அவரையும் போக முடியாது. திருமணம் முடித்த கணவனுக்கு தெரிந்தால் அது ஒரு பெரிய ஆபத்து, ஊருக்கு தெரிந்தால் தலையே காட்ட முடியாது என்று சில பெண்கள் தன்னுடைய உயிர்களை மாய்த்திருக்கின்ற செய்திகளும் இலங்கை வரலாற்றிலே இல்லாமல் இல்லை கண்ணியமானது. எனவே இந்த விடயத்திலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். மஹ்ரமியுடைய விடயத்திலே கூடுதலாக கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். அனாவசியமான பயணங்களிலே, அதாவது மஹ்ரம் இல்லாமல் யாரையும் அனுப்பாயால் அனுமதி அளிக்கப்பட்ட பயணங்களே மஹ்ரமான துணையோடு பயணம் செய்வதற்காக முற்படுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் அதிலே பரக்கத்தையும் அதிலே நடவை வைத்திருக்கிறார். அப்படி இல்லை அதிலே ஷைத்தானுடைய ஊசலாட்டம், ஷைத்தானுடைய அங்கே ஊண்டுதல் தூண்டுதல் நிச்சயமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இரண்டாவது பகுதியில் ஒரு பெரிய கண்ணியமானவர்கள், இப்போது மழை காலம் ஆரம்பித்திருக்கிறது. இலங்கையிலே ஏராளமான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அது இந்த பகுதிகளில் நீர் அதிகமாக தேங்கி இருக்கக்கூடிய பகுதி. பள்ளிக்கு இடது பக்கத்திலேயும் பார்த்தால் உங்களுக்கு தெரியும் தண்ணீர் ஓடக்கூடிய ஒரு பகுதி. இந்த சந்தர்ப்பத்திலே மிக முக்கியமாக இஸ்லாம் சுத்தத்தை வலியுறுத்தியிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் ஈமானின் பாதி என்றார். ஈமான் அரைவாசி என்றால் 50 என்றால் அடுத்த 50% ஈமானுடைய பகுதி எப்படி 50 அடுத்த 50 சுத்தம் என்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையுடைய நோக்கமே சுத்தம். லியுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா. நபியே நாயகமே, உங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பியது இந்த மனிதர்களை சுத்தப்படுத்துவதற்காக. இந்த ஆன்மாவை சுத்தப்படுத்த வேண்டும். மனிதனுடைய வாழ்வை உள்ளும் வெளியும் சுத்தமாக இருக்க வேண்டும், அகமும் புறமும் சுத்தமாக இருக்க வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, அதிலே ஒரு பகுதி தான் சுத்தம் என்றால் முதலாவது ஆன்மா உட்சுத்தம், இரண்டாவது வெளிச்சுத்தம். வெளிச்சுத்தம் என்று வருகின்ற போது கண்ணியமானவர்களே, உடல், உடை, இடம், இது மூன்றை விரிவாக பேச முடியாது. நாங்கள் இருக்கின்ற இடங்கள் இது கண்ணியமாக பாதுகாக்கப்பட வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார், மகாசிது சரியாக இருக்கு. அல்ல மாத்திரத்திலே கேட்டு மகாசிது சரியாண்டா ஷரியத்துடைய அடிப்படை நோக்கங்கள், மார்க்கத்தை பாதுகாப்போம். இப்படி ஷரியத்துடைய அடிப்படை நோக்கங்கள்ல மிக முக்கியமான ஒன்றுதான்
அநியாயமாக இருக்கின்ற உயிர்களை பாதுகாக்க வேண்டும். அநியாயமாக உயிர்கொல்லி நோய்களால், டெங்கு போன்ற நோய்களால் இருக்கின்ற அந்த இறந்து போகின்ற உயிர்களை பாதுகாக்க வேண்டும். அப்படி பாதுகாப்பது என்றால் வெறுமனே பாதுகாக்க முடியாது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதனூடாக, சுற்றுச்சூழலை சுத்தமாக வைப்பதனூடாகத்தான் அதை பாதுகாக்க முடியும். எனவே கண்ணியமானவர்களே, சுகாதார அதிகாரிகள் அவருடைய கடமைகளை செய்வதை போல, சிவில் அமைப்புகள் அவருடைய கடமைகளை செய்வதை போல, அரச ஊழியர்கள் அவருடைய கடமைகளை செய்வதை போல, இந்த நாட்டை சுத்தப்படுத்துவதை போல, எமது பகுதிகளில் சுத்தம் செய்வதற்கு அவர்கள் வருகின்ற போது அவர்கள் சுத்தம் செய்வதை போல நாங்கள் ஒரு பார்வையாளராக இருந்து விடக்கூடாது. நாங்களும் அதிலே ஒரு பங்காளராக, போராளிகளாக பங்கெடுத்து, அதிலும் நாங்கள் ஒரு பகுதியினராக பங்கெடுத்து இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற, சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகின்ற விடயங்களிலே அக்கறை காட்டி அதையிலிருந்து பாதுகாத்து இந்த சுற்றுச்சூழலை சுகாதாரமாக வைப்பது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், எங்களுக்கு தெரியும் சுற்றுச்சூழலை சுத்தம் செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியும்? நாங்க மூக்குகளை, எங்களோட வாய்களை, எங்களோட உறுப்புகளை மூடிக்கொண்டு கை காலை கவர் பண்ணி கொண்டு வீசுகின்ற அழுக்குகளை எல்லாம் சுத்தம் செய்யக்கூடிய தொழிலாளிகள் ஒவ்வொரு நாளும் அவைகளை துப்புரவு செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாங்கள் வீசுகின்ற அழுக்கை அவர்கள் துப்புரவு செய்வதால் ஒவ்வொரு நாளும் அவர்கள் அங்கே நஜீஸிலே விழுந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் நஜீஸாகி கொண்டிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற விடயத்திலே கூடுதல் கவனம் செலுத்துங்கள். நீர் தேங்கி நிற்கக்கூடிய இடங்களை தேங்கி நிற்க விடாமல் பாதுகாருங்கள். சில பகுதிகளில் நுழம்புகள் பரவும் என்ற அச்சம் இருந்தால் அங்கே சிறு வலைகளை போட்டு, நுழம்பு வலைகளை போட்டு அந்த கிணறுகளை, அந்த குழாய் கிணறுகளை பாதுகாருங்கள். கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அதாவது சிரட்டைகள், மீன் தின்னுகள், இன்னும் சின்ன சின்ன கப்புகள் வெளியில இருந்து தண்ணீர் தேங்கி இருக்குமானால் அதிலிருந்து உருவாகக்கூடிய அந்த கிருமிகள் அல்லது டெங்கு போன்ற அந்த பயங்கரமான நுழம்புகள் பரவிவிடாமல் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். சுற்றுச்சூழலை அதுக்காக வேண்டி எல்லோரும் பொறுப்புடன் செயல்படுங்கள். நிச்சயமாக சுகாதாரமான சுற்றுச்சூழலான ஒரு சமூகத்தை நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். ஒரு சமூகத்தை, ஒரு சூழலை நிச்சயமாக உருவாக்கலாம். எனவே கண்ணியமானவர்கள், சுத்தம் என்ற பகுதி எடுத்துக்கொண்டால் நாங்க இங்க இருக்கிற எல்லா ஆண்களை விடவும் எங்களோட தாய்மாறுதான் இதில் அதிகமாக பங்களிப்பு செலுத்தலாம். கணவன்மாருடைய சுத்த விஷயமா இருக்கலாம், பிள்ளைகளுடைய சுத்த விஷயமா இருக்கலாம், வீட்டுடைய சுத்த விஷயமா இருக்கலாம், வீட்டுக்கு வெளியே உள்ள முத்தத்தில் உள்ள சுத்த விஷயமா இருக்கலாம், தோட்டத்துடைய சுத்த விஷயம், எல்லா விஷயத்திலும் எங்களோட தாய்மாறுதான் அதிக கவனம் செலுத்துகிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வீட்டில் அதிகமாக சுத்தம் என்ற பகுதி எடுத்துக்கொண்டா எங்களோட வீட்டில் அதிகமாக சுத்தத்தில் ஈடுபடக்கூடியவர்கள், சுற்றுச்சூழலை மிக ஆரோக்கியமாக வைத்திருப்பவர்கள் ஒன்று எங்களுடைய மனைவியாக இருப்பாள், அல்லது எங்களுடைய தாயாக இருப்பாள், அல்லது எங்களுடைய மகளாக இருப்பாள், அல்லது எங்களுடைய சகோதரியாக இருப்பாள். அன்பான அல்லாஹ்வின் சர்வசாதாரண ஒரு பெண் எடுத்து பாருங்க. காலையில எழுந்தா, நாங்க எழுதி வீட்டுக்கு வந்தா டீ எங்கட அப்படியே நாங்க இருக்கக்கூடிய கதரைக்கு வந்து சேரும். டீக்கு முன்னால பிஸ்கட் காத்துப்படாம அழகா பக்கத்துல போட்டு அடைச்சி வச்சு கொண்டு வைப்பாங்க. டீ குடிச்சதுக்கு பின்னால் அந்த கப்பை கொண்டு அழகா கழுவி வைப்பாங்க. அந்த சில இடங்கள்ல பாக்குறோம், பிஸ்கட்டை கொண்டு வச்சா நாங்க வைக்க மாட்டோம், தாய் தான் இன்னொரு பொருள்ல போட்டு அதை மூடி வைப்பாங்க. அதுக்கு பின்னால பிள்ளைகளை பார்க்கணும், பிள்ளையுடைய வேலைகளை பார்க்கணும், பிள்ளைக்கு உடுப்பாய் போகணும், பேக்கு சுற்றுற போகணும், காலை சாப்பாடு ஏற்பாடு இதெல்லாம் செய்து அந்த பிள்ளையை அனுப்பி வைக்கணும். அனுப்பி வைத்து விட்டதுக்கு பின்னால வீட்டுல ஒரு சின்ன பிள்ளை இருந்தா அந்த சின்ன பிள்ளையுடைய வேலைகளை பார்க்கணும். கண்ணியமானவர்கள், சின்ன பிள்ளை சிறுநீர் கழித்திருந்தா மலம் கழித்து அந்த துப்புரவுகளை செய்யணும். அதுக்கு பின்னால வீட்டுழுக்க கூட்டணும், வெளியில கூட்டணும். அதே போன்று கணவனுக்கு காலை சாப்பாடு, இப்படி நிறையவே அந்த பெண்ணுடைய வேலை நீண்டு கொண்டு போகும். அதுக்கு பின்னால சிறு பிள்ளையுடைய ஆடை இருக்கும், பாடசாலை செல்லக்கூடிய பிள்ளைய ஆடை இருக்கும், கணவனுடைய ஆடை இருக்கும். இன்னும் வீட்டுல 3 நாள் இப்படி எல்லா உடுப்பு, சில இடத்துல நோயாளிகள் இருப்பார்கள், ஆண்கள், பெண்கள், தாய்மார்கள், அவருடைய உடுப்புகளை கழுவுவது. அதுக்கு பின்னால் அந்த தாய் பகல் நேரமாக சமைக்க வேண்டுமா, எப்படியே இரவானால் மகரிபு நேரம் அந்த தாய் தான் லைன் போடுவோம். ஒரு நாளைக்கு தாய் வீட்டுல இல்ல வைத்தியசாலை வைத்துக் கொள்வோம், எங்கட மனைவி வைத்தியசாலை வச்சுக் கொள்வோம், எங்கட மகள் வைத்தியசாலை வச்சுக் கொள்வோம், எங்கட சகோதரி வைத்தியசாலை வச்சுக் கொள்வோம். எங்களுக்கு லைட் குளிச்சே தெரியாது, பேஸ் குளிச்சே தெரியாது, தேத்தானி வச்சுக் கொள்ள தெரியாது. குஸ்னிக்க போனா கண்ணியமானவர்களே, அந்த சமையல் அறைக்கு போனா தேயிலை எங்க இருக்குது, சீனி எங்க இருக்குது, தேயிலை வடி எங்க இருக்குது, கண்ணியமா ஹீட்டர் எங்களுக்கு தெரியாது. கண்ணியமானவர்களே, இப்ப
இப்படி இந்த உலகத்துல மிக பாரிய ஒரு சேவை. ஒவ்வொரு நாளும் மெஷினை விட வேகமாக ஒரு இயந்திரமாக ஒவ்வொரு பெண் மக்களும் இந்த உலகத்திலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யாருக்காக? இந்த ஆண்களுக்காக. கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு ஆண்களுடைய முன்னேற்றத்திலும் ஒரு தாயை பார்க்கலாம். அது ஒரு சகோதரியாக இருக்கலாம், அல்லது ஒரு தாயாக இருக்கலாம், அல்லது ஒரு மகளாக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் அவருடைய பங்களிப்பு நிச்சயமாக இருக்கத்தான் செய்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றுல கருதி பாருங்க. கதீஜா நாயி, ஆயிஷா நாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் இருந்ததை போல, இன்னும் அவருடைய ஏனைய மனைவிமார் இருந்ததை போல, இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வரலாற்றுல அவருடைய தாய் இருந்ததை போல, இமாம் புகாரி இன்னொரு எத்தனையோ இமாம்களுடைய வரலாறுகளை திரட்டி பார்த்தா அவருடைய தாய்மார்கள் தான் அவர்களுக்கு முன்மாதிரியான சமூகத்திலே கண் நிமிர்ந்து சமூகத்திலே தலை நிமிர்ந்து வாழக்கூடிய அவர்களை வாழ்ந்து காண்பிக்கிறார்கள். எனவே கண்ணியமான மிக முக்கியமான சுத்தத்துடைய பகுதியை சமயத்தில் எடுத்துக்கொண்டு சுற்றுச்சூழலை சுத்தமாக வையுங்கள். நிச்சயமாக அதனோடாக அநியாயமாக இருக்கின்ற உயிர்களை பாதுகாப்பான். அதாவது பாதையில் இருக்கின்ற அழுக்குகள், பாதையில் தொந்தரவு தரக்கூடிய பொருட்களில் அவைகளை அகற்றுகின்ற விடயத்திலே கருத்தில் செலுத்துங்கள். எங்களுக்கு தெரியும் பாதைகள் எத்தனையோ விபத்துக்கள் இருக்கிறோம். அண்மையில ஒரு விபத்துல கண்ணியமானவே அவர் தனியதான் மோட்சைக்குள்ள போய் கொண்டிருக்கிறார். சுபோக்தரோட்டு பள்ளியில இமாமத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு சகோதரர் போன வழியில் ஒரு கல்லுக்கு மேலால் அவரோட பைக் போய் அப்படியே அவர் பிறன்றார். கண்ணியமானவர்களுடைய கால் அப்படியே எதிர்பாராத விதமாக அந்த பைக்குள்ளே செல்கிறது. அப்படியே கால் அடித்தா காலுடைய இந்த பகுதி அப்படியே நொறுங்கி உடைஞ்சி ஹாஸ்பிட்டல கொண்டு போனா. உயிரை பாதுகாக்கவா திரும்பி போகக்கூடிய ஆபத்தில் இருக்குது. கால் அப்படியே வெட்டுறான். கண்ணியமான இன்றைக்கு அவர் நோயாளியாக வீட்டுக்குள் இருக்கிறார். இதனால கண்ணியமான பாதையில இருந்த ஒரு கல் அகற்றப்படையில ஒரு உயிர், ஒரு தகப்பனுடைய கால் இல்லாமல் சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு இமாமுடைய வாழ்க்கை ஒரு ரூமுக்குள்ள ஒரு அறைக்குள்ள சுருக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ பிள்ளைகளுக்கு ஓதி கொடுத்து சீரேவியாக ஆக்கிய அந்த மனிதனுடைய வாழ்க்கை ஒரு ரூமுக்குள்ள. எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுத்தம் என்ற பகுதி எல்லாரும் கவனத்தை எடுத்துக் கொள்ளுங்க. பாதைகள்ல கல்லுகள் முள்ளுகள் ஏதாவது ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய இருந்தால் கொஞ்சம் பைக்கை நிப்பாட்டிட்டு அதை நீங்க அப்புறப்படுத்துங்க. பாதைகள்ல லைட்டுகள் போட்டிருந்தா, அதாவது ஓப்பன் ஆகாம இருந்தா தயவு செய்து கொஞ்சம் அப்படியே வாகனத்தை நிப்பாட்டி ஓப்பன் பண்ணுங்க. போற பயணங்கள்ல கொஞ்சம் நேரம் ஒதுக்கி போங்க. நிச்சயமா அதுலதான் எங்களுக்கு பெரிய ஒரு வரக்கத்தால் வச்சிருக்கிறான். பெரிய நோய் நம்பலங்கள் வராமல் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் வாழுகின்ற போது மகுரம் பேணி இஸ்லாத்துல மிக முக்கியமான அந்த ஒழுக்கத்தை பேணி நடக்கூடிய கூட்டங்களை இறைவானி எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், மகுரம் பேணி நடக்கக்கூடிய கூட்டத்தில் எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், தப்பான நடத்தைகளுக்கு போகக்கூடிய பெண்களுக்கு நேரான வழியை நீ காட்டிக் கொடுத்தது. யா அல்லாஹ், அருவருப்பான முறையில வாழக்கூடிய பெண் மக்களுக்கு நேர் வழியை காட்டிக் கொடுத்தது. யா அல்லாஹ், எங்களுடைய எதிர்கால சமுதாயத்தை பாதுகாத்து தந்தது. யா அல்லாஹ், பெண் மக்களை பாதுகாத்து தந்தது. யா அல்லாஹ், அவருடைய கற்புகளை பாதுகாத்து தந்தது. யா அல்லாஹ், ஒழுக்கமான ஆண்களாக எங்களை நீ கபூல் செஞ்சுக்கோ. யா அல்லாஹ், நாளைய மறுமை நாளை இறைவா உனக்கு முன்னால் குற்றவாளிகளாக எங்களை அடையாளப்படுத்தி விடாதையா. உன்னுடைய தண்டனைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய உடம்பு எங்களுக்கு இல்லையாகலாம். எனவே எங்களுடைய வாழ்க்கையை நீ பொருந்திக் கொள்ளியாகலாம். இந்த ஊருக்குடைய வரக்கத்தை அருளையும் விளக்கிடுவாயாக. இங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள், தொழிலாளிகள், என்னென்ன துறைகள் இருக்கிறார் அவருடைய வாழ்க்கையை நீ வரக்கத்தை ஏற்படுத்திடுவாயாக. அவர் தொழிற்துறைகளை பாதுகாத்துடுவாயாக. ஆள் பொருளி நோய்களை விட்டுமுறை பாதுகாத்துடுவாயாக. நோய்கள் பரவாமல் பாதுகாத்துடுவாயாக. யார் யாரால் நோயால் இருக்கிறார்களோ அவர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்துடுவாயாக. யார் அந்த பள்ளி உதவி செய்த மக்களை நீ கபூல் கொள்வாயாக. இதற்காக நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகிகளை பள்ளி ஊழியர்களை நீ கபூல் செஞ்சு கொள்வாயாக. அதே போன்று சுத்தத்தை பேய் நடக்கூடிய கூட்டத்திலே சேர்த்துக் கொள்வாயாக. அநியாயமாக இறக்கின்ற உயிர்களை நீ பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ், நாட்டுடைய அதிகாரிகள், நாட்டுடைய அரசு அதிகாரிகள் சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய சுத்தம் செய்யக்கூடிய அவருடைய கடமைகளை செய்வதைப் போல நாமும் இந்த நாட்டுக்கு என்ன நாடு நமக்கு என்ன செய்வது என்பதை விட அந்த நாட்டுக்கு நாம என்ன செய்திருக்கோம் என்பதை உள்ளத்தில் ஆழமாக இந்த நாட்டுக்கு சேவை செய்யக்கூடிய மக்களாக நீ எங்களை கபூல் கொள்வாயாக. இந்த துஆவை சரித்திரத்தை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன்.